இந்த பிரபஞ்சத்தை பற்றி சில வரிகள். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அமைதியான செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம். கடந்ததை விடுவித்து முன்னேற சொல்லுகிறது. ஆற்றில் ஓடும் நீர் போல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தடை வந்தாலும் நின்றுவிடலாம். வாழ்க்கையில் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நம்மை நிலைநிறுத்தும். உள்ளத்தில் அமைதி இருந்தால் வெளி உலகம் எதுவாக இருந்தாலும் நாம் சமநிலையில் இருப்போம். இந்த பிரபஞ்சம் சொல்லுவது ஒன்றுதான். அன்புடன் வாழுங்கள், அமைதியாக இருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நாம் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி, ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய சக்தி. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தூசுதான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல, நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. ஒவ்வொரு விடியலும் சொல்கிறது, நேற்றைய வலியை விடு, இன்றைய நம்பிக்கையை பிடி. ஆற்றில் ஓடும் நீர் தடைகளை கடக்கும் நீர் போல இரு. எதிர்ப்பு வந்தாலும் பாதையை நீயே உருவாக்கிக்கொள். நான் விழுந்த நேரம் என்னை எழுப்ப யாரும் இல்லையென்று நினைத்தேன். ஆனால் அதே நேரத்தில் கண்களுக்கு தெரியாத ஒரு சக்தி என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அது யாரென்று தெரியுமா உங்களுக்கு? அதுதான் கடவுள். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அது கடவுள் உன்னை சோதிக்கும் நேரம். நம்பிக்கை இருந்தால் அவர் கண்டிப்பாய் காப்பார். அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கை. நம்பிக்கை என்ற ஒரு கல்லை நாம் வைத்து விட்டோமானால் அதை நகர்த்தக்கூட முடியாமல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் எப்போதும் தோன்ற வேண்டும். எதிலும் ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை. நாளை பொழுது விடிந்தால் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நாம் எழுந்திருக்க வேண்டும். கடவுளே அது மாதிரிதான் நமக்கு சொல்லி கொடுத்தும் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள்.